வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 2024 அட்வான்ஸ் மேக்ஸ் PYQs தான். பார்ட் 4. ஆல்ரெடி பார்ட் 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். So the radius of two circle are 5 cm and 6 cm. Distance between their centers is 17 cm. Find the length of the transverse common tangent. இப்போ tangentல ரெண்டு வகை இருக்கு. Direct common tangent, transverse common tangent. ரெண்டு சர்க்கிள், இது வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணால் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். இதுவே வந்து தலையை சுற்றி மூக்கை தொட்டோம்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். இது ரெண்டு சென்டருக்கு இருக்க இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D. இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் R1 R2. ஸோ இதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர் ரூட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் ட்ரான்ஸ்வர்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இந்த ரேடியஸை வந்து டைரக்டில் மைனஸ் பண்ணுவோம், இந்த ட்ரான்ஸ்வர்ஸில் வந்து ப்ளஸ் பண்ணுவோம். D ஸ்கொயர் மைனஸ் R1 ப்ளஸ் R2 ஹோல் ஸ்கொயர் ரூட். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. அப்போனா D ஸ்கொயர் மைனஸ் R1 ப்ளஸ் R2 ஹோல் ஸ்கொயர் ரூட். டிஸ்டன்ஸ் வந்து 17 ஸ்கொயர் பண்ணால் 289 ப்ளஸ் 5 ப்ளஸ் 10 வந்து 15 ஸ்கொயர் பண்ணால் 225 மைனஸ் பண்ணால் 64 ஸ்கொயர் ரூட் பண்ணால் 8 தான் நமக்கு ஆன்சர். சிம்பிள் கொஷின். அடுத்து 3 sin 58. ஸோ sin theta is equal to cos 90 minus thetaவா? அப்போ sin 58 degree is equal to cos 90 minus 58. அப்போனா cos 32 degree. அப்போ ரெண்டும் சேமாக இருக்குமா? ஸோ அப்போ இந்த sin 58ம் cos 32ம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்போ 3/5 ப்ளஸ் 2/5 is equal to 5/5 is equal to 1. Next question. Find the value of k will the lines 2x plus 7ky minus 8 have no solution. No solution அப்படின்னா என்னன்னா a1 divided by a2 is equal to b1 divided by b2 is not equal to c1 divided by c2. இது வந்து ஒரு ரூல். a1ன்றது இந்த 2, இங்கே a1ன்றது 1 இருக்கா, இது a2. ஸோ அப்போனா 2/1 is equal to b-ஓட வேல்யூ 7k, இங்கே b2ஓட வேல்யூ வந்து 1. இப்போ k-ஓட வேல்யூ 2/7 குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி டைப் கொஷின் சிஜியில் ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இன்டெஃபினைட் மெனி சொல்யூஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாட் ஈக்குவல் வராது, மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான், ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். A rectangular piece of paper 50 cm long and 22 cm wide. If a cylinder is formed by rolling the paper along its breadth, then the volume of cylinder is. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஷின். இது 50 cm 22 cm பிரெத்து லென்த்து அலாங் இட்ஸ் பிரெத் அப்படின்னா இப்படி சுருட்டணும் இந்த இதை. ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்டராக மாறும். அப்படி சிலிண்டராக மாறுறப்ப இதோட ஹைட் 50 cm இருக்கும், இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 22 cm இருக்கும். ஸோ அப்போ 2πr வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா. 2 × 22/7 × r is equal to 22. அப்போனா r-ஓட வேல்யூ 7/2. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr ஸ்கொயர் h 22/7 × 7/2 × 7/2 × 50. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 1925. இதை மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக வந்து நமக்கு பையோட வேல்யூ வந்துடுதா வால்யூமில். அப்போ இது கண்டிப்பாக 11ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 11ஓட மல்டிபிள்ஸ் இது 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 1 விட்டு ஆட் வேல்யூ ஈவன் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே ஆட் பண்ணுறப்போ இங்கே 3 வரும், ஈவன் வேல்யூ ஆட் பண்ணுறப்போ 14 வருமா, 14 11 மைனஸ் பண்ணால் 3. ஸோ ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 4 வருது, 5 வருது, இந்த இடத்துல வந்து 3 வருது, இங்கே 13 11 மைனஸ் பண்ணால் 2 வருது. ஸோ இதுவும் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கணும். இதை நீங்கள் இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாக 11ஓட மல்டிபிள்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். இஃப் tan theta is equal to 3, theta is acute angle, இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன், டேன்னா இது வந்து sin by காசாக மாறும், இந்த 7 கீழே வந்துடும், sin 3 cos வந்து 7. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ என்ன தான் கண்டுபிடிச்சாலும் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல √58 வரும். ஸோ சைனுக்கு 3/√58. ஸோ இங்கேயும் √58, கீழேயும் √58, கீழேயும் √58. ஸோ காமன் ஆயிரும், எப்படியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு தடையும் போகணுன்றது அவசியம் கிடையாது, டைம் வேஸ்ட்டு தான். ஸோ டேரெக்டாக சைனோட வேல்யூ 3 எடுத்துக்கலாம். 15 - 7 / 5 × 3 15 + 14. ஸோ 8/29 தான் நமக்கு ஆன்சர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டெப்ஸை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். The area of the square is 16x² + 40x + 25. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் நான் A² வச்சுக்கிறேன். இந்த 16x² + 40 + 25 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, 4x + 5 வந்து ஸ்கொயர் பண்ணியிருந்தால் தான் நமக்கு இது கிடச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போனா இங்கே இருக்க ஸ்கொயர் இங்கே இருக்க ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து 4x + 5. அப்போ பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ × 4 பண்ணணும். 16x + 20 இருக்கும். ஆப்ஷனில் அந்த வேல்யூ இருக்காதா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 காமனாக எடுத்துகிட்டு 8x + 10ன்னு கொடுத்துருக்காங்க. சின்னதாக குழப்புற வேலை தான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். அடுத்தது வந்து x² + y² = 280, xy = 120. Find the value of x - y, x + y. ஸோ இப்போ சிம்பிள் பேசிக் ஃபார்முலா தான். x - y ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து x² + y² - 2xy. இங்கே 2xyனா இது வந்து 240. ஸோ இது 280 - 240 வந்து நமக்கு 40 கிடச்சிருச்சு. வேறு x + y ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 280 + 240. அப்போ இது வந்து 520. 1/13. இப்போ இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணோன்னா x - y x + y ஹோல் ஸ்கொயர் = 1/13 கிடைக்கும். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா √² ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து கான்க்ருவன்ட் இது ஒழுங்காக லோட் ஆகலை போல். ஸோ இந்த சிம்பிள் வந்து கான்க்ருவன்ட் அப்படின்றதுக்கான சிம்பிள். அப்படின்னா சேம்னு அர்த்தம், எல்லாமே சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PQR MON. PQRோட ஆங்கிள் 82 அப்படின்னா இதுவும் நமக்கு 82வாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து MONோட வேல்யூ 5y - 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5y - 8ஓட வேல்யூ 82 தான். ஸோ அப்போ 5y = 90, ஒய்யோட வேல்யூ 18. ஒன்று முடிஞ்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் QRோட வேல்யூ 24, ONோட வேல்யூ 3x + y. ஸோ 3x + y = 24. ஒய்யோட வேல்யூ 18ன்னு தெரியும். ஸோ 3xோட வேல்யூ 6, xோட வேல்யூ, ஸோ x + y 2 + 18ஓட வேல்யூ 20. ஸோ கான்க்ருவன்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். இங்கே
ஆங்கிள் வந்து 51 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 51 டிகிரி தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இங்கே 47 டிகிரி இருந்தால் இங்கேயும் 47 டிகிரி தான் இருக்கும். ஸோ சேம் லென்த் இருக்கும், சேம் ஆங்கிள் இருக்கும். இதுதான் வந்து கான்குருவண்ட்டுக்கான அர்த்தம். எல்லாமே சேமாக இருக்கும். 7 cos square plus 5 sin square minus equal to 6 is equal to 0. ஸோ இதில் வந்து sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta. இந்த cos square பதிலாக அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 7 minus 7 sin square theta plus 5 sin square theta is equal to 6 இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ சாரி 6 எப்படியே நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், is equal to 0. அப்போ 7 minus 6 வந்து 1, இதோட வேல்யூ வந்து -2ன்னு வருமா, -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 sin square theta. அப்போ sin thetaவோட வேல்யூ 1/√2, thetaவோட வேல்யூ 45 டிகிரி. அப்போனா இந்த இடத்துல அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 + √2 + 1 /√2 - 1. இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறோம். காஞ்சுகேட் எடுத்தால் √2 + 1 /√2 - 1. ஸோ காஞ்சுகேட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 + √2 + 1 √2 + 2 தான் நமக்கு ஆன்சர். If length of the common external tangent of two circles is 9 cm and that of common internal angle is 5 cm, the product of the radii of the two circle. ஸோ இந்த சம்முக்காக தான் நான் முன்னாடியே வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் இது ரெண்டு ஃபார்முலா பார்த்தோமா. ஸோ எக்ஸ்டர்னல்லாம் நமக்கு வந்து டைரக்ட், இன்டர்னல்லாம் டிரான்ஸ்வர்ஸ். இது இன்னொரு பேர், அவ்வளோதான். ஸோ டேஞ்சன்ட் வந்து வெளியே இருந்தால் டைரக்டு, டேஞ்சன்ட் வந்து உள்ளே இருந்தால் வந்து அது வந்து டிரான்ஸ்வர்ஸ், இவ்வளோ தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா d² - r1 - r2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். இதுக்கோட ஃபார்முலா d² - r1 + r2 ஹோல் ஸ்கொயர் √2. இப்போ இதோட வேல்யூ 9ன்னு கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த டூ சர்க்கிள் என்னன்றது கேட்குறாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு அல்ஜீப்ரா ஃபார்முலா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து போயிடுமா. அப்போ d² - r1 - r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. d² - r1 + r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதை மைனஸ் இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோன்னா கேன்சல் ஆயிரும். r1 - r2 ஹோல் ஸ்கொயர் -r1 + r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து மைனஸாக இருக்கும், சாரி. அப்போ இதை வந்து இங்கே மைனஸ் ஆகிக்கிட்டு இங்கே ப்ளஸ் ஆகிக்கணும். அப்போனா வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா d² - r1 - r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. இந்த பக்கம் அதே மாதிரி r1 + r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கேன்சல் ஆகி r1 + r2 ஹோல் ஸ்கொயர் -r1 - r2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 56ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 4ab கிடைக்குமா. ஸோ அப்போ அதே மாதிரி இதே வேல்யூஸை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 4 × r1 r2 கிடைக்குமா, அதுதான் 56. ஸோ r1 r2ஓட வேல்யூ 14. ப்ராடக்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த டூ சர்க்கிள் கிடைச்சா 14 தான் ஆன்சர். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி இதை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு ஈக்குவேஷனாக பிரித்து போட்டு நாளைக்கு தான் முடியும். அடுத்த கொஷின், இந்த ஷிஃப்டில் கேட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கால்குலேட்டிவ் சம்மு.
சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ரேடியஸ் வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நெகட்டிவ் வேல்யூ கிடையாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360. பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 பை ஆர் தீட்டா பை 360 ப்ளஸ் 2r. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் 3 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா எப்படி இருக்குன்றது அதை வந்து டிரைவ் பண்ணி காமிச்சிருப்போம். ½ இன்ட்டு எல் இன்ட்டு ஆர். ஸோ செக்டார் அப்படின்னா இது ரேடியஸு, இது ரெண்டுக்கு இடையில இருக்க தீட்டா, இது வந்து லென்த், ஆர்க் லென்த்து. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேம். இதோட வேல்யூ வந்து 209 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஆர்க் லென்த்தோட வேல்யூ 2 பை ஆர் தீட்டா பை 360. ஸோ இதவே நம்ம மொத்தமாக எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல் ப்ளஸ் 2r இஸ் ஈக்குவல் டு 63ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 நான் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ LR இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 209 பிரித்தோம்னா 11 இன்ட்டு 19 பிரியும். 11 இன்ட்டு 19ஓட வேல்யூ வந்து 209. ஸோ ஃபுல்லாமே ப்ரைம் வேல்யூஸ், ப்ரைம் நம்பர். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சில விஷயங்களை அஸ்யூம் பண்ணி தான் போடணும். அஸ்யூம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். இல்லாட்டி இது வந்து பெருசாக ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் வந்து இழுத்துக்கிட்டே போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 19ஓட வேல்யூ, எல்லோட வேல்யூவை 19 வச்சுக்கிறேன், 22ன்ற வேல்யூவை ஆர்னு வச்சுக்கிறேன். அப்போ 22 இன்ட்டு 2 வந்து 44, 44 ப்ளஸ் 19 63 வந்துடுதா. ஸோ இப்படி நம்ம ட்ரையல் அண்ட் மெத்தடில் அஸ்யூம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ லென்த்தோட வேல்யூ 19 அஸ்யூம் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லென்த்தோட வேல்யூ 19, ரேடியஸோட வேல்யூ 22. என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர், ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் தீட்டா பை 360. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 19 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22 பை 7 இன்ட்டு 22 இன்ட்டு தீட்டா பை 360. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 180, 11, 11, 45 வரும். ஸோ theta is equal to 19 into 7 into 45 divided by 121 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை அசம்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 121 120 எடுத்துக்கலாம். 15 டேபிள் அடித்தா இது 3, இது 8. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 399 வரும் டிவைட் பை 8. ஸோ 4, 7, 9, 49 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன் வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணி போடலாம், தப்பு கிடையாது. அடுத்தடுத்த வேல்யூ இப்போ 49.6, 49.7 இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். இங்கே எல்லாமே டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. மினிமம் 2 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி போடுறதுல தப்பே கிடையாது. ஸோ இது கொஞ்சம் கேல்குலேட்டிவான சம் தான். இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டிஸ் வரும், எக்ஸாமில் போகிறதுக்கான எபிலிட்டிஸ். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.